அனைவருக்கும் வணக்கம். கடினமான நேரத்தில் கொஞ்ச நேரம் பேசி முடிச்சலான்னு பார்க்குறேன். வெறும் செய்தித்தாள் மற்றும் குமுதம் மட்டுமே வாசிக்க தெரிந்த என்னை ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் தன்னுடைய எளிய தமிழால் சங்க இலக்கியத்தை வாசிக்க செய்தார் தங்கை சித்ரா. அதற்கு பிறகுதான் நான் சோழ வரலாறு, தமிழர் வரலாறு, திராவிட இயக்க வரலாறு, அண்ணா, பெரியார்னு நிறைய புத்தகங்கள் வாசித்துட்டு இருக்கேன். அதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம எல்லாருக்கும் ஒரு நன்றி. இந்த சங்க இலக்கியத்துக்கு முன்னாடி அவருக்கு எனக்கு உள்ள உடல்ல என்னன்னா, ஊடகத்துக்காக கவிதைகள், கட்டுரைகள் எழுதி வாங்கும் பழக்கம் உண்டு. உள்ளூர் பத்திரிகைகளுக்கும் சரி, ரொம்ப வேகமா பண்ணிடுவாங்க. நான் குறுகிய காலத்துல கேட்ட ஒரு கவிதைனா 1 மணி நேரத்துல எனக்கு ஒரு கவிதை எழுதி தந்திருக்காங்க. மிதி அதிக போனா 2 மணி நேரத்துல அவ்வளவு வேகமா எழுதக்கூடியவங்க. திருக்குறள் எழுதி முடிச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது கவிதைகள் எழுத போறேன்னாங்க. காதல் கவிதைன்னு சொன்னாங்க. அதையும் வேகமா எழுதி முடிச்சிட்டாங்க. கால்டூல் சொன்னதுல எனக்கு சின்ன உடன்பாடு இல்லை. அது மகேஷ் அவர் அன்புல சொன்னாரு. நான் படிச்சு பார்த்த வரையில மகேஷ் தாண்டி அங்க நிறைய காதல்கள் இருக்கு. பொதுவான காதல், அத ஒரு எழுத்தாளரின் காதல். அந்த அந்த புத்தகத்தை பார்த்து என்னோட அனுபவத்தை ஒண்ணு சொல்லணும். என்னால ஒரு 10 கவிதைக்கு மேல வாசிக்க முடியாது தொடர்ந்து. அது ஒரு பெரிய தாக்கத்தை கொடுக்கும். அந்த புத்தகத்தை வாசிக்கிறேங்கிற ஒரு 5-6 நாள் ஆச்சு. அதை வாசிச்சு முடிச்சோன்னு ஒரு இது என்னச்சு, அது கண்டிப்பா நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத. ஆனா அந்த இடத்துல நான் சொல்லியான்னு நினைக்கிறேன். இந்த கவிதைகளை நான் காலேஜ் படிக்கும்போது வாசிச்சிருந்தேன்னா கண்டிப்பா எனக்கு கொஞ்சம் காதல் அனுபவம் கிடைச்சிருக்கும். அந்த கவிதையை முடிச்சுட்டு அவங்க இன்னொன்னு சொல்லணும்னா, முதல் புத்தக விழாவில 3 புத்தகம் எழுதணும்னு அவங்க முடிவு பண்ணாங்க. 3வது புத்தகம் எழுதிட்டாங்க. அதை வடிவமைச்சு வெளியே கொண்டுல நமக்கு தான் சிக்கலானால 2 தான் முடிஞ்சது. இந்த தடவை 3 புத்தகம் முடிவு பண்ணிட்டாங்க. சரி, காதல் எழுதாச்சு, அடுத்து என்ன பண்ணலாம்னா கலிங்கத்து பரணி எழுத போறேன்னு சொன்னாங்க. இது காதல், அது போர்க்களம். ரொம்ப விரைவாக எழுதி முடிச்சிட்டாங்க. அதுல சோழ வரலாறையும் குயிக்க நிறைய எழுதியிருக்கிறாங்க. சேங்கொண்டார் ஒரு பரன்ல இருந்து எழுதி பார்த்து எழுதினா, நம்ம தமிழ்கார் இன்னொரு பரன்ல இருந்து பார்த்து எழுதினா தான் எனக்கு தெரிஞ்சது. அதுல ஒரு முக்கியமானதுன்னா, அந்த காலகட்டத்தில் நம்ம மக்கள் மத்தியில இருந்த ஒரு சில நம்பிக்கைகளை புரிய முடிஞ்சது. எப்படி சங்க இலக்கியத்தில் இல்லாத நம்பிக்கைகள், இடையில வந்த நம்பிக்கைகள், இப்போ நாம எப்படி மாறி இருக்கோம். இந்த தமிழர் வரலாற்றை எனக்கு ஒரு விதமா புரிந்து கொள்ற வாய்ப்பு அந்த புத்தகத்துல கிடைச்சது. 3வது இதை எழுதி முடிச்சு 3வது என்ன புத்தகம் எழுத போறாங்கன்னு எங்களுக்கும் ஆர்வம். எனக்கு, ரமேஷுக்கு எல்லாமே என்ன எழுத போறாங்க, கட்டுரை தொகுப்புவாங்க நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். இல்ல, நான் சூர்பனகை எழுத போறேன்னு சொன்னாங்க. சூர்பனகை பத்தி ஒரு கால்டோல் சொன்னாங்க ஒரு நிகழ்வு. அப்பவே அவங்க என்கிட்ட சொல்லிக்காங்க, இதை யாரும் எழுதுறதில்லை, எழுதணும்னான்ட்டு. என்னோட என்ன என்னன்னா, சூர்பனகை பத்தி அவங்களுக்கு அன்னைக்கு தோணுதில்லை. அது ஒரு 10-12 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு. இவங்களுக்கு பள்ளி காலத்திலேயே அந்த எண்ணம் இருந்திருக்குமோ, இல்லை கல்லூரி காலத்திலேயே சூர்பனகை பற்றி ஒரு எண்ணம் இருந்திருக்கணும். அதனால தான் அவ்வளவு பேர் மத்தியில துணிச்சலாக அவங்களுக்கு அந்த பேர் வந்தது. ஸோ இதை பத்தி எழுதும் போது எல்லாரும் சொன்ன ஒரு விஷயம், எல்லாரும் ரொம்ப அருமையா சொன்னாங்க. நான் சொல்ல ஒரு விஷயத்துல அவங்க கடைசியா எழுதுனது என்னன்னா, உளவியல் சார்ந்த இந்த நிகழ்வுகளை பத்தி அருமையா எழுதியிருக்காங்க. உளவியல் தந்தை சிக்மண்ட் ஃப்ராய்டு புத்தகத்துல அவர் உளவியலை தெரிந்து அதுக்கு இதுக்கு பொருத்தி அருமையா எழுதியிருக்காங்க. அது ஒரு அருமையானது எனக்கு இந்த புத்தகத்துல தெரிஞ்சது. எப்போதும் நான் சித்ராவுக்கு சொல்ற ஒரே ஒரு விஷயம்தான், விரைவாக உங்களுக்கு எழுத முடியுது. அவங்களோட புதுப்புது சொற்கள், அது எனக்கு, நான் ஒரு மிகப்பெரிய விசிறி. ஒவ்வொரு இதுலையுமே அவங்க புதுப்புது சொற்களை உருவாக்குவாங்க. புதுப்புது சொற்கள் எந்த தலைப்புல அவங்களால எழுத முடிகிறது. அவங்க இன்னும் தொடர்ந்து எழுதணும். முழு நேரமா எழுத்து பணின்னு சொன்னா எனக்கு நிறைய பேர் உதைக்க வருவாங்க அவங்க வீட்டுல. அதனால முதன்மை பணியாக இனிமேல் தமிழ் பணி தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையுடன் வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி.